கார்த்திக் அப்படிங்கிற பேர் எல்லாருக்கும் பெரும்பாலும் இந்த காலங்களில் நிறைய பேர் கார்த்திக்னு தான் வச்சுருக்காங்க. இந்த கார்த்திக்னுங்கிற பேர் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு சந்திரனுடைய தன்மையுடையது, அதே நேரத்தில் அந்த சந்திரனுக்கு எதிர்மாறான தன்மையும் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்புல நிச்சயமாக ஒரு வியாதிகளை ஏற்படுத்தும், அல்லது மிகப்பெரிய மனக்குறைகளை ஏற்படுத்தும், தாயார் வடிவத்தில் ஒரு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய ஒரு இன்பங்களில் ஏதோ ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக மனது ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இன்ஜினியர்களாகவும் நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு திறமை உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் அந்த திறமைக்கேற்ற வருமானம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. இவங்க போராடி தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இவங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் இவங்களுக்கு வர வேண்டிய நல்ல பெயரையும் நல்ல புகழையும் வேற ஒருத்தருக்கு தட்டிட்டு போயிடுவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 எண்காரர்கள் நிச்சயமாக 2, 11, 20, 29 பிறந்தவங்க, அதே போல் பார்த்தீங்கன்னாக்க 7, 16, 25 பிறக்கிறவங்க இந்த பேருடையவங்களாக இருந்தாங்கனாக்கா நான் சொன்ன தீய பலன்கள் அதிகமாக நடக்கும். நல்ல பலன்கள் அப்படிங்கிற போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு நேர்மையாளர், நல்ல உழைப்பாளருங்கிற ஒரு பேர், மிகப்பெரிய ஒரு நல்ல பெயர் இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் 2, 7 காரர்களுக்கு இது நல்ல தன்மைகளை ஏற்படுத்தாது.